நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வயலுக்கு வேப்பங்கொட்டையை எடுக்க சென்ற மூதாட்டி நீண்ட நேரமாக வீடு திரும்பாததால் பதற்றம். பின்பக்க தலையில் அடிபட்டும் கழுத்தில் இரும்பு கம்பியால் குத்தப்பட்டும் கொடூர கொலை. 5 நாட்களாகியும் கொலையாளிகளை பிடிக்க முடியாமல் திணறும் போலீஸ். நடந்தது என்ன? நண்பகல் நேரத்துல செல்லம்ங்கிற மூதாட்டி தன்னுடைய வயல்ல வேப்பங்கொட்டையை எடுக்க போயிருந்தாங்க. வயலுக்கு போன மூதாட்டி ரொம்ப நேரமாகியும் வீடு திரும்பல. மதியம் சாப்பிட கூட மூதாட்டி வீட்டுக்கு போகலன்னு சொல்லப்படுது. எப்பவும் கரெக்டா டைமுக்கு சாப்பிடுற மூதாட்டி ஏன் இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரலன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. சாயங்காலம் 4:30 மணி இருக்கும். பக்கத்து நிலத்தோட உரிமையாளர் தன்னுடைய வயலுக்கு போயிருக்காரு. அப்போ மூதாட்டி பின்பக்க தலையில அடிபட்டும் கழுத்துல இரும்பு கம்பியால குத்தப்பட்டும் ரத்த காயங்களோட உயிரிழந்து கிடந்தாங்க. மூதாட்டி செல்லம் உயிரிழந்த செய்தி அந்த பகுதி பூரா காட்டுத்தீ போல பரவி இருக்கு. இதை கேட்டு அதிர்ச்சியான கிராம மக்கள் செல்லம் உயிரிழந்து கிடந்த இடத்துல ஒண்ணு கூடியிருக்காங்க. அதுல ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காரு. உடனடியா ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சடலத்தை ஆய்வு பண்ணாங்க. மூதாட்டியோட கழுத்துல அங்கங்க காயம் இருந்ததை பார்த்த போலீஸ் ஊர் மக்கள் கிட்ட மூதாட்டிய கொன்னது யாரு, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குதா, ஊருக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி யாரும் வந்தாங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்போ அங்க வந்த செல்லத்தோட மருமக உயிரிழந்து கிடக்கிறது என்னுடைய மாமியார் தான். அவங்க கழுத்துல இருந்த 10 சவரன் தங்க செயினையும் காதுல போட்டுட்டு இருந்த தோடையும் காணும்னு சொல்லியிருக்காங்க. நகைக்காகத்தான் மூதாட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் வழக்கு பதிவு பண்ணி மூதாட்டியோட பின்புலத்தை பத்தி தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்குனாங்க. திட்டக்குடியில உள்ள புதுக்குளம் கிராமத்தை சேர்ந்த செல்லத்துடைய கணவர் ராமர் வெளிநாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த தம்பதிக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பேருமே கல்யாணமாகி வேற வேற ஊர்ல குடும்பத்தோட வசிச்சுக்கிட்டு வர்றாங்க. கணவன் வெளிநாட்டுல இருந்து அனுப்புற பணத்தை வச்சும் விவசாயம் செஞ்சுக்கிட்டும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த மூதாட்டி செல்லம். சம்பவத்தன்னைக்கு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட வேப்பங்கொட்டை எடுக்க போறதா சொல்லிட்டு போயிருந்தாங்க மூதாட்டி. ஆனா அதை அடுத்து மூதாட்டிக்கு என்ன நடந்துச்சு, யாரு கொலை செஞ்சாங்கன்னு இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியல. மூதாட்டியோட கொலை தொடர்பா கொலையாளிகளை பிடிக்க 6 தனிப்படை அமைச்சாங்க போலீஸ். அன்னைக்கு நைட்டே மூதாட்டி உயிரிழந்து கிடந்த இடத்துக்கு மோப்ப நாயை கூட்டிட்டு போய் சோதனை பண்ணி இருக்காங்க. ஆனா அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. மூதாட்டி உயிரிழந்து கிடந்த இடத்துக்கு பக்கத்துல வாய்க்கால் ஓடுது. அதுக்கு அருகாமையில ஒத்த அடி பாதை ஒண்ணு இருக்கு. இந்த 2 வழியா தான் கொலையாளிகள் தப்பிச்சு போயிருப்பாங்கங்கறத முடிவு பண்ண போலீஸ் துப்பு கிடைக்கிற மாதிரி கொலையாளிகள் ஏதாவது பொருளை விட்டுட்டு போயிருக்காங்களான்னு, கொலையாளிகளோட கால் தடங்கள் ஏதாவது இருக்குதான்னு தீவிரமா ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை அடுத்து மூதாட்டியோட செல்போனை கைப்பற்றின போலீஸ் யார் யார்கிட்ட இருந்து மூதாட்டிக்கு அடிக்கடி போன் வந்திருக்கு, யார்கிட்டலாம் மூதாட்டி அடிக்கடி பேசி இருந்தாங்க, புது நம்பர்ல இருந்து போன் கால் ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கிற எல்லா லிஸ்டையும் எடுத்து விசாரிச்சாங்க. ஆனா கொலை நடந்து 5 நாட்கள் ஆகியும் கொலையாளிகள் பத்தி எந்த ஒரு துப்பும் கிடைக்காம போலீஸ் திணறிக்கிட்டு இருக்காங்க. அதோட முகமூடி அணிஞ்சுக்கிட்டு யாராவது கிராமத்துக்குள்ள வந்திருக்காங்களா, அடையாளம் தெரியாத ஆட்களோட நடமாட்டம் இருக்குதான்னு கடைசி 2 நாட்கள் சிசிடிவியை எடுத்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாய்க்கால்ல மீன் பிடிக்க வந்தவங்க, துணி துவைக்க வந்தவங்க, குளிக்க வந்தவங்க, மூதாட்டியோட சடலத்தை பார்த்து புகார் அளித்த நபர்னு மொத்த பேரையும் தங்களுடைய விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க போலீஸ். ரோட்டோரத்தில் கிடந்த பெண்ணின் கையை கவ்வி இழுத்து வந்த தெருநாய். துண்டாக கிடந்த கையை பார்த்து அரண்டு போய் நின்ற மக்கள். வெவ்வேறு இடங்களில் கிடந்த உடல் பாகங்கள்.
கையில் இருந்த டாட்டூவை வைத்து கொல்லப்பட்டவரின் அடையாளத்தை கண்டுபிடித்த போலீஸ். பெண்ணை கொடூரமாக கொலை செய்தது யார்? நடுநடுங்க வைக்கும் பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? முத்தியாலம்மா கோயிலுக்கு பக்கத்துல 4-5 பேர் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரோட்டோரத்துல இருந்து தெரு நாய் ஒண்ணு ஏதோ ஒரு பொருளை கவ்விக்கிட்டு வந்திருக்கு. அந்த நாய் கவ்விக்கிட்டு வந்ததை பார்த்து கோவில் கிட்ட நின்னுக்கிட்டு இருந்தவங்க அரண்டு போயிட்டாங்க. ஏன்னா நாய் கவ்விக்கிட்டு வந்தது ஒரு மனிதனுடைய கைப்பகுதி. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தனியா கிடந்த மனித கைய பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. ஊருக்குள்ள ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்குங்கிறத உறுதிப்படுத்தின போலீஸ் சம்பவ இடத்தை பாதுகாப்பு வளையத்துக்கு கொண்டு வந்து தீவிர சோதனையில இறங்கினாங்க. ஆனா கைய துண்டிச்சு கொடூரமா கொல்லப்பட்டது யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது, இந்த கேஸ்ல எந்த துப்புமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு போலீஸ் அலசி ஆராய்ஞ்சுகிட்டு இருந்தாங்க. அப்போ கைப்பகுதி தனியா கிடந்த பெங்களூர் லிங்கபுரத்துல வயிற்று பகுதி ஒரு இடத்துல, வலது கை ஒரு இடத்துல, இடது கை ஒரு இடத்துல, 2 கால்களும் பாலித்தீன் கவர்ல சுத்தப்பட்ட நிலையிலையும் கிடந்திருக்கு. கோயில்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இன்னொரு பாலித்தீன் கவர் இருந்திருக்கு. அதுல இதயம், குடல்னு உடல் உறுப்புகள் இருந்திருக்கு. 7 இடங்கள்ல கை, கால்கள், உடல் பாகங்களும், 3 இடங்கள்ல இதயம், குடல்னு உடல் உறுப்புகளும்னு மொத்தம் 10 இடங்கள்ல இருந்து உடல் பாகங்கள் மீட்கப்பட்டிருக்கு. அங்கங்க தனித்தனியா கிடந்த உடல் பாகங்களை கைப்பற்றின போலீஸ் எல்லாத்தையும் கைப்பற்றி பரிசோதனைக்கு அனுப்புனாங்க. அப்பதான் போலீஸுக்கு கிடைச்ச எல்லா உடல் பாகங்களும் ஒரே பெண்ணுடையது அப்படிங்கிறது உறுதியாச்சு. முகம் செதஞ்சு போயிருந்ததால ஒரு கையில இருந்த டாட்டூவை வச்சு கொல்லப்பட்டு இருக்கிறது கர்நாடக மாநிலம் பெல்லாவியை சேர்ந்த லட்சுமி தேவம்மாங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு விசாரிச்சதுல ஏற்கனவே லட்சுமி தேவம்மாவை காணும்னு அவங்களுடைய கணவர் பசவராஜ் போலீஸ் கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. லட்சுமி தேவம்மாவை இப்படி கொடூரமா கொன்னது மட்டுமில்லாம உடலை துண்டு துண்டா வெட்டி பல இடங்கள்ல வீசினது யாருன்னு கண்டுபிடிக்க தீவிர புலன் விசாரணையில இறங்கினாங்க. கடந்த 3ஆம் தேதி லட்சுமி தேவம்மா தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காங்க. ஆனா நீண்ட நேரமாக்கியும் வீட்டுக்கு வரல. தங்கச்சி வீட்டுக்கு தானே போயிருக்கா, வந்துருவான்னு கணவர் பசவராஜும் அத பெருசா கண்டுக்கல. ஆனா நைட் ஆகியும் லட்சுமி தேவம்மா வீட்டுக்கு வரல. அதனால மனைவி நம்பருக்கு போன் பண்ணியிருக்காரு பசவராஜ். அப்போ அவங்களுடைய போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அதனால பதற்றமான பசவராஜ் மனைவியோட தங்கச்சிக்கு போன் பண்ணி லட்சுமி தேவம்மாவை பத்தி கேட்டு இருக்காரு. அப்போ அக்கா வீட்டுக்கே வரலையேன்னு லட்சுமி தேவம்மாவுடைய தங்கச்சி சொல்ல பசவராஜுக்கு உச்சக்கட்ட பதற்றத்தை ஏற்படுத்திச்சு. உடனே மனைவிய காணோம்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அந்த நேரத்துல தான் பசவராஜ் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கு. மனைவி லட்சுமி தேவம்மாவை துண்டு துண்டா வெட்டி கொன்னு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டு பசவராஜ் சொந்த பந்தம் இப்படி எல்லாருமா ஒட்டுமொத்த குடும்பமும் நிலக்குலைஞ்சு போயிருக்காங்க. லட்சுமி தேவம்மாவை கொடூரமா கொலை பண்ணது யாரு, எதுக்காக இந்த கொலை நடந்துச்சு, தங்கச்சி வீட்டுக்கு போன லட்சுமி தேவம்மா எங்க போனாங்க, லட்சுமி தேவம்மாவை எங்க வச்சு கொலை பண்ணாங்கன்னு இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு தீவிர விடை தேடிக்கிட்டு இருக்காங்க. பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரிக்கு சென்ற தமிழக மாணவர்கள் ரெஸ்டோ பாரில் தலைக்கேறிய மது போதையில் நடனமாடிய போது ஏற்பட்ட மோதல். வாக்குவாதம் முற்றியதில் மாணவரை கத்தியால் குத்திக் கொன்ற பார் ஊழியர். சந்தோஷத்துடனும் கொண்டாட்டங்களுடனும் ஆரம்பித்த பர்த்டே பார்ட்டி விபரீதத்தில் முடிந்ததன் பின்னணி என்ன? இந்த வருஷ பிறந்த நாள் வாழ்நாளிலேயே ரொம்ப ஸ்பெஷலான பிறந்த நாளா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு கல்லூரி மாணவர் ஒருத்தர். அவர் நினைச்ச மாதிரியே இந்த வருஷ பிறந்த நாள் வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத மாதிரி ஆகிருச்சு. ஆனா அளவு கடந்த சந்தோஷத்தினால இல்ல, துயரமான சம்பவத்தினால.
மதுரை மேலூரை சேர்ந்த ஷாஜன் சென்னையில இருக்கிற தனியார் கல்லூரியில முதுநிலை பட்ட படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தன்னுடைய நண்பர்கள் சுமார் 14 பேரை புதுச்சேரிக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காரு. சனிக்கிழமை நைட்டு புதுச்சேரி மிஷின் வீதியில உள்ள OMG ரெஸ்ட்ரோ பாருக்கு போன மாணவர்கள் மது குடிச்சிட்டு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணி இருக்காங்க. அப்போ அந்த மாணவர்கள்ல ஒரு சிலர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தப்போ பாருக்கு வந்திருந்த ஒரு இளம் பெண் மேல விழுந்ததாகவும் அந்த பெண் மேல மாணவர் ஒருத்தரோட கை பட்டதாகவும் சொல்லப்படுது. இதனால அந்த பொண்ணு கூட வந்தவங்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் நடுவுல மோதல் ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனையை பார்த்து ஓடி வந்த பவுன்சர்ஸ் சண்டையை விலக்கி விட்டுட்டு 2 தரப்பை சேர்ந்தவங்களையும் சமாதானப்படுத்தி இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு கூட வந்தவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வெளியே அனுப்பியே தீரணும்னு பவுன்சர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. பாருக்கு வந்திருந்த மேலும் சிலரும் அந்த மாணவர்கள் மேல கம்ப்ளைண்ட் பண்ணதா சொல்லப்படுது. அதனால பார் பவுன்சர்ஸும் பார்ல வேலை செய்யற ஊழியர்களும் பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்காக போன கல்லூரி மாணவர்களை பாரை விட்டு வெளியே போக சொன்னதா சொல்லப்படுது. உடனே எங்களை எப்படி நீங்க வெளியே போக சொல்லலாம், எங்களால வெளியே போக முடியாது அப்படின்னு கல்லூரி மாணவர்கள் சொன்னதாகவும் அதனால மாணவர்களுக்கும் பார் பவுன்சர்ஸுக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த வாக்குவாதம் கொஞ்ச நேரத்திலேயே கை கலப்பா மாறி இருக்கு. அப்போ பார் ஊழியரான அசோக் ராஜா வேகமா கிச்சனுக்குள்ள போய் அங்கிருந்து கத்தியை எடுத்துக்கிட்டு வந்து கல்லூரி மாணவர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மோஷிக் சண்முக பிரியனோட இடுப்புலேயே ஓங்கி குத்தி இருக்காரு. இதை தடுக்க முயற்சி பண்ண ஷாஜனையும் கத்தியால குத்தி இருக்காரு. பலத்த காயமடைஞ்ச 2 பேரையும் அங்க இருந்தவங்க மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா சண்முக பிரியனை பரிசோதனை பண்ண டாக்டர்கள் அவர் உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. ஷாஜனுக்கு மருத்துவமனையில தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. தகவலை தெரிஞ்சுக்கிட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் பார் ஊழியர் அசோக் ராஜாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதோட பார்ல வேலை செஞ்ச 10 பவுன்சர்களையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக புதுச்சேரி போன தமிழக மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவமும் அதுல ஒரு மாணவர் உயிரிழந்த சம்பவமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு நடுவுல அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பார் விடிய செயல்பட்டதுதான் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம்னு புகார் எழுந்திருக்கு. புதுச்சேரியில இது போன்ற ரெஸ்ட்ரோ பார்கள் அதிக அளவுல இயங்கிக்கிட்டு இருக்கு. அனைத்து பார்களுமே நள்ளிரவு 12 மணி வரைக்கும் தான் இயங்கணும் அப்படின்னு கலால் துறை சார்பில் உத்தரவும் போடப்பட்டிருக்கு. ஆனா பெரும்பாலான பார்கள் அரசோட உத்தரவை காத்துல பறக்க விட்டுட்டு விடிய செயல்படுறதா பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, ஆட்டம் பாட்டத்தோட தலைக்கேறின மது போதையில பார்ல இருந்து வெளியே வர்றவங்க ரோட்லயே கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டு அடாவடித்தனம் பண்றதாவும் இதனால பொதுமக்களுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்படுறதாகவும் சொல்லப்படுது. கல்லூரி மாணவர் கொல்லப்பட்ட ரெஸ்ட்ரோ பார் DIG ஆபீஸ், DGP ஆபீஸ்னு காவல்துறை உயர் அதிகாரிகளோட அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதியில அமைஞ்சிருக்கு. கேளிக்கை விடுதிகள் எல்லாமே அனுமதி வழங்கப்பட்ட நேரத்துல மட்டும்தான் செயல்படுதா, சட்ட விரோத செயல்கள் ஏதாவது நடக்குதான்னு காவல்துறையினரும் கலால் துறையினரும் சரிவர ஆய்வு பண்ணாததுதான் இந்த மாதிரியான கொலை சம்பவங்களுக்கு காரணம்னு பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் குற்றம் சாட்டியிருக்காங்க. இது சம்பந்தமா செய்தியாளர்கள் கிட்ட பேசின புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன், கத்திக்குத்துல காயமடைஞ்ச சண்முக பிரியனை அவங்க நண்பர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக முயற்சி பண்ணப்போ காவல்துறையினர் 1 மணி நேரத்துக்கு மேல அவங்கள போக விடாம தடுத்ததா குற்றம் சாட்டி இருக்கிறது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கொலை முயற்சி வழக்கில் சிறை சென்று நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த இளைஞர் காவல் நிலையத்தில் கையெழுத்திடுவதற்காக சென்றபோது பின்தொடர்ந்து சென்ற கும்பல் காவல் நிலையத்திற்கு மிக அருகில் வைத்தே கண்டந்துண்டமாய் வெட்டி சாய்த்த கொடூரம். இளைஞரை ஓட விரட்டி வெட்டி கொன்ற கும்பல் யார்? பழிக்கு பழியாக நடந்த பயங்கரமா அல்லது வேறு ஏதும் காரணமா? நடந்தது என்ன?
கொலை முயற்சி வழக்குல ஜெயில இருந்து நிபந்தனை ஜாமீன்ல வெளியே வந்த அவினேஷ் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடுறதுக்காக பஸ்ல வந்திருக்காரு. பஸ்ல இருந்து இறங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தப்போ ஒரு கும்பல் அவரை ஃபாலோ பண்ணி இருக்கு. ஏதோ தப்பா இருக்கேன்னு சுதாரிச்சுட்ட அவினேஷ் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தலை தெறிக்க ஓடி இருக்காரு. ஆனா அந்த கும்பலும் அவரை விடாம துரத்தி இருக்கு. ஒரு கட்டத்துல அங்க உள்ள ஒரு செருப்பு கடைக்குள்ள புகுந்து உயிரை காப்பாத்திக்க முயற்சி பண்ணியிருக்காரு அவினேஷ். ஆனா கடை வாசல்ல வச்சு அவரை மடக்கி பிடிச்ச கும்பல் அவினேஷ அறிவாளால கண்மூடித்தனமா வெட்டி சாச்சிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. உடல்ல பல இடங்கள்ல ரத்த காயங்களோட சுருண்டு விழுந்த அவினேஷ் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. சம்பவம் நடந்த ஒரு சில நிமிடங்கள்லேயே போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா கொலை நடந்த இடத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இடையில 200 மீட்டர் தூரம் கூட இருக்காது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கையெழுத்து போட வந்த இளைஞரை போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வச்சே ஒரு கும்பல் வெட்டி கொன்னதால ஏரியாவே பரபரப்பாகிடுச்சு. கொலையாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்க போலீஸ் தீவிர தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க. இதுக்கு இடையில அவினேஷ நாங்க தான் வெட்டி கொன்னோம்னு சொல்லி 4 பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிட்டாங்க. அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில தான் அவங்க யாரு, கொல்லப்பட்ட அவினேஷ் யாரு, எதுக்காக இந்த கொலை நடந்துச்சுங்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சது. ராணிப்பேட்டை அரக்கோணம் பக்கத்துல உள்ள அம்மனூர் பகுதியைச் சேர்ந்த 45 வயதான சுதாகர் பினான்ஸ் கம்பெனி நடத்திக்கிட்டு வர்றாரு. அதோட ரியல் எஸ்டேட் பிசினஸும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருடைய மனைவி அஸ்வினி திமுக ஒன்றிய கவுன்சிலரா இருக்காங்க. சுதாகரோட பைனான்ஸ் கம்பெனில அரக்கோணத்தை சேர்ந்த 21 வயதான அவினேஷ்ங்கிற இளைஞர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி ஆபீஸ்ல வச்சு சுதாகர் தன்னுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து மது குடிச்சிருக்காரு. அப்போ ஆபீஸ்ல வேலை பார்த்த அவினேஷும் அவங்க கூட சேர்ந்து மது அருந்திருக்காரு. எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்தப்போ சுதாகர் அவினேஷோட தாய பத்தி அவதூறா பேசினதா சொல்லப்படுது. இதனால ஆத்திரமடைஞ்ச அவினேஷ் அங்க கிடந்த அருவாளை எடுத்து சுதாகரை ஆக்ரோஷமா வெட்டி இருக்காரு. இத பார்த்து சுதாகரோட நண்பர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமா செதறி ஓடிட்டாங்க. அவினேஷ் சுதாகர சரமாரியா வெட்டின சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த கொடூர தாக்குதல்ல சுதாகரோட கை மணிக்கட்டு துண்டாகிருச்சு. அதோட உடல்ல பல இடங்கள்ல வெட்டுக்காயம் விழுந்ததால சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து மயங்கிட்டாரு. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க சுதாகரை மீட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பெற்ற சுதாகர் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சு வீடு திரும்பினாரு. இந்த வழக்குல ஜெயில அடைக்கப்பட்ட அவினேஷ் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாலதான் ஜெயில இருந்து நிபந்தனை ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. அதன்படி ரத்னகிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவினேஷ் தினமும் கையெழுத்து போடணும். கடந்த ஒரு வாரமா அவினேஷ் ரத்னகிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கரெக்டா கையெழுத்தும் போட்டிருக்காரு. இத தெரிஞ்சுக்கிட்ட சுதாகர் தன்னுடைய கை மணிக்கட்ட துண்டாக்குன அவினேஷ கொன்னு வீசிரணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில ரத்னகிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்காக அவினேஷ் பஸ்ல வந்து இறங்கி இருக்காரு. பஸ் ஸ்டாப்ல இருந்து ஸ்டேஷனுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தப்போ சுதாகர் உட்பட 4 பேர் சேர்ந்து அவினேஷ சரமாரியா வெட்டி கொன்னுட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சுதாகர் உட்பட அந்த 4 பேரும் ரத்னகிரி போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிட்டாங்க. சரண்டரான 4 பேர்கிட்டையும் போலீஸ் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. பட்ட பகல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு 200 மீட்டர் தூரத்துல வச்சு இளைஞர் ஒரு கும்பல் ஓட ஓட வெட்டி கொன்ன சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மது போதையில் மனைவியை அடித்து துன்புறுத்திய கணவன் சம்பாதிக்கும் பணத்தை மனைவியிடம் கொடுக்காமல் குடித்தே அழித்ததால் ஆத்திரம். கணவன் மனைவி இடையே நீண்ட நாட்களாக நீடித்த பிரச்சனை. ரயில்வே தண்டவாளத்தில் சடலமாக கிடந்த கொடூரம். மது போதையில் இருந்த நபரை கொலை செய்தது யார்? நடந்தது என்ன?
தன்னோட மகனை கூட்டிக்கிட்டு கரீம் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க ரமாதேவி. சார், வேலைக்கு போன என்னுடைய கணவன் சம்பத் இப்ப வர வீடு திரும்பல. அவரோட போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும்னு அழுது இருக்காங்க. புகாரை வாங்கிக்கிட்ட போலீஸ், நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க, நாங்க உங்க கணவரை கண்டுபிடிச்சு தரோம்னு உறுதி கொடுத்த பிறகு சுற்று வட்டார பகுதியில தேட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நடுவுல சம்பத்தோட பக்கத்து வீட்டுக்காரர் ராஜையா ரமாதேவிக்கு போன் பண்ணி பொம்மக்கல் ரயில்வே டிராக்ல சம்பத் சடலமா கிடக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. உடனடியா போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு அங்க போன ரமாதேவி சம்பத் உயிரிழந்து கிடக்கிறத பார்த்து கதறி அழுதிருக்காங்க. அதை அடுத்து சம்பத்தோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க போலீஸ். சம்பத் உயிரிழந்த நேரத்துல மட்டும் அழுதுகிட்டு இருந்த ரமாதேவி மறுநாள்ல இருந்து ராஜையா கிட்ட நெருங்கி பழகிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்த மகன் பரத்துக்கு 2 பேர் மேலையும் டவுட் வந்திருக்கு. உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பரத், எங்க அப்பாவை யாரோ கொலை செஞ்சிருக்காங்க, எங்க அம்மா மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு புகார் கொடுத்திருக்காரு. இதனால ரமாதேவிய விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க போலீஸ். அதை அடுத்து அவங்களுடைய செல்போனை கைப்பற்றின போலீஸ் ரமாதேவியோட கால் ஹிஸ்டரிய செக் பண்ணாங்க. அதுல ராஜையா கிட்ட அடிக்கடி போன்ல பேசினதை கண்டுபிடிச்ச போலீஸ் 2 பேரையும் தங்களுடைய கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. அதுலதான் சம்பத் எதுக்கு கொலை செய்யப்பட்டாரு, கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிற எல்லா உண்மையும் வெளியே வந்துச்சு. தெலங்கானா கரீம் நகர்ல உள்ள புட்டி ராஜாராம் காலனியை சேர்ந்த சம்பத் ரமாதேவி தம்பதிக்கு 19 வயசுல பரத்னு ஒரு மகன் இருக்கான். சம்பத் அங்குள்ள ஒரு நூலகத்துல தூய்மை பணியாளரா வேலை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படி இவங்க வாழ்க்கை நல்லபடியா போய்கிட்டு இருந்த நேரத்துல மதுவுக்கு அடிமையானாரு சம்பத். டெய்லி மது போதையில வீட்டுக்கு போறது, மனைவியை போட்டு அடிக்கிறது, சம்பாதிக்கிற பணத்தை வீட்டு செலவுக்கு கொடுக்காம குடிச்சே அழிச்சுக்கிட்டு இருந்தாரு சம்பத். அவருடைய இந்த செயலை பார்த்து கடுப்பான மனைவி, இனி சம்பத்தை நம்புனா நடு தெருவுல தான் நிக்கணும், அதனால யாரு உதவியும் இல்லாம வீட்டிலேயே தொழில் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. அதன்படி ரமாதேவியும் மகன் பரத்தும் வீட்டிலேயே தோசை மாவு தயார் பண்ணி விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரரான ராஜையா அடிக்கடி இவங்க கிட்ட மாவு வாங்க வந்திருக்காரு. அப்பதான் ரமாதேவிக்கும் ராஜையாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாள் போக்குல தகாத உறவா மாறி இருக்குது. சம்பத் தன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறதா ராஜையா கிட்ட சொல்லி புலம்பி இருக்காங்க ரமாதேவி. சம்பத்தை கொன்னுட்டா நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம்னு ஐடியாவும் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ராஜையாவும் ஓகே சொல்ல 2 பேரும் கொலைக்கு திட்டம் தீட்டியிருக்காங்க. அதன்படி நடந்த விஷயத்தை தன்னுடைய நண்பரான ஸ்ரீனிவாஸ் கிட்ட சொன்ன ராஜையா அவரையும் உதவிக்கு கூப்பிட்டுக்கிட்டு அங்குள்ள உரக்கடைக்கு பூச்சி மருந்த வாங்க போயிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு சம்பத், ராஜையா, ஸ்ரீனிவாஸ்னு 3 பேரும் அங்குள்ள ரயில்வே டிராக்ல உட்கார்ந்து மது குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் சம்பத்துக்கு போதை உச்சத்துல ஏறி இருக்கு. அந்த நேரத்துல ராஜையாவும் ஸ்ரீனிவாசும் ஒன்னு சேர்ந்து சம்பத்தோட காதுல பூச்சி மருந்த ஊத்திட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இதுல உடல் முழுவதும் விஷம் ஏறி சம்பத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. விசாரணையில எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ராஜையா, ரமாதேவி, ஸ்ரீனிவாஸ்னு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கட்டப்பையில் குழந்தையை வைத்துக்கொண்டு போலீசாரிடம் சென்ற இளைஞர் குப்பை தொட்டியில் ஆண் குழந்தை கேட்பாரற்று கிடந்ததாக கண்ணீர் வடித்து ஆக்டிங். மழுப்பலாக பதிலளித்து வாண்டடாக சிக்கிய இளைஞர் யார்? குழந்தைக்கும் இளைஞருக்கும் என்ன சம்பந்தம்? வழக்கம் போல சென்னை ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல்ல போலீஸ்காரங்க பாதுகாப்பு பணியில இருந்தாங்க. அந்த நேரத்துல இளைஞர் ஒருத்தர் கையில கட்டப்பையோட காவலர்களை நோக்கி நடந்து வந்திருக்காரு. பக்கத்துல வந்ததும் அங்க இருந்த போலீஸ்காரங்க கிட்ட கட்டப்பைக்குள்ள இருந்த பச்சிலம் குழந்தைய கொடுத்து கண்ணீர் விட்டு அழுத அந்த இளைஞர், சார், நான் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தப்ப இந்த குழந்தை குப்பை தொட்டியில இருந்துச்சு, பார்த்ததும் மனசு கேட்கல, அதான் உங்ககிட்ட எடுத்துக்கிட்டு வந்தேன்னு சொல்லி இருக்காரு. உடனே குழந்தைய இளைஞர் கிட்ட இருந்து வாங்கின போலீஸ் விசாரணையில இறங்குனாங்க.
குழந்தைய எங்க இருந்து எடுத்தீங்க, எந்த ஏரியா குப்பை தொட்டின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த இளைஞர் முறையான பதில சொல்லல. போலீஸ்காரங்களுடைய கேள்விகளுக்கு சம்பந்தமே இல்லாத பதிலா சொல்லி இருக்காரு. இளைஞர் நேரத்துக்கு ஏத்த மாதிரி பதில் சொன்னதும் காவலர்களுக்கு அவர் மேலேயே ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. அதனால துருவி விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் குழந்தை யாருடையது அப்படிங்கிறது தெரிய வந்து ஷாக்காக வச்சிருக்கு. சென்னை பல்கலைக்கழகத்துல MSc ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற மாணவியும் சைதாப்பேட்டையில தங்கி குரூப் 1 தேர்வுக்கு தயாராகிக்கிட்டு வர்ற பிரவீன் என்ற இளைஞரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே லவ் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த 2 பேரும் பல இடங்களுக்கு போய் தங்களுடைய காதலை வளர்த்துக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல பிரவீன் தன்னுடைய காதலி கூட எல்லை மீறி பழகுனதன் விளைவா மாணவி கர்ப்பமாகிட்டாங்க. மாணவிக்கு சேலம் தான் சொந்த ஊரு. கிண்டியில உள்ள காலேஜ் ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. தான் கர்ப்பமா இருக்கிறத வீட்டுல உள்ள யாருக்கிட்டையுமே சொல்லாம மறைச்சிருக்காங்க. மாணவி சென்னையில இருக்கிறதால எப்பயாச்சும் தான் தன்னுடைய ஊருக்கு போயிட்டு வருவாங்களாம். இதனால தான் கர்ப்பமா இருக்கிறத வீட்டுல உள்ளவங்க கிட்ட இருந்து மறைக்கிறது அந்த பொண்ணுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்திருக்கு. அதே மாதிரி காலேஜ்ல உள்ளவங்களுக்கும் இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறது தெரிய வரல. வயிறு பெருசா இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தொலன்னு பெரிய ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இவங்க கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரியும்னு சொல்லப்படுது. இந்த சூழல்ல ஹாஸ்டல்ல கூட தங்கி இருக்கிறவங்க எல்லாருமே வேலைக்கும் ஊருக்கும் போயிருக்காங்க. அந்த நேரத்துல 7 மாச கர்ப்பமா இருந்த மாணவி வழக்கம் போல கழிவறைக்கு போனப்ப திடீர்னு பிரசவ வலி ஏற்பட்டதுல அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் பண்ணி ஹாஸ்டலுக்கு வர வச்சிருக்காங்க. அங்க வந்த இளம்பெண் ஒருத்தங்க தனக்கு தெரிஞ்ச டாக்டரை கூட்டிட்டு வந்து மாணவியோட தொப்புள் கொடியை கட் பண்ணி குழந்தைய எடுத்ததா சொல்லப்படுது. அதுக்கு பிறகு இந்த சம்பவத்தை காதலன் பிரவீன் கிட்ட சொல்லவே 2 பேரும் குழந்தைய தூக்கிக்கிட்டு திருவல்லிக்கேணியில ஒரு லாட்ஜில அறை எடுத்து இரவு முழுக்க தங்கி இருக்காங்க. வயசு கோளாறுல தப்பு பண்ணிட்டோமேன்னு உணர்ந்த மாணவியும் பிரவீனும் குழந்தைய அரசு மருத்துவமனையில கொடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க. குழந்தைய நேரா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக்கிட்டு போய் கொடுத்தா என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பாங்கன்னு நினைச்ச பிரவீன் பேசாம குழந்தைய கீழே கிடந்ததா சொல்லி போலீஸ் கிட்ட கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதன்படி பச்சை குழந்தைய ஒரு கட்டப்பையில வச்சு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில பாதுகாப்புக்கு நின்னுக்கிட்டு இருந்த காவலர் கிட்ட போய் இந்த குழந்தை குப்பை தொட்டியில கிடந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. பச்சிலம் குழந்தைய கட்டப்பையில பார்த்து பதறி போன காவலர் குழந்தையையும் அந்த இளைஞரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சதுலதான் அந்த குழந்தை பிரவீனுடையது அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதுக்கு பிறகு வழக்கு பதிவு பண்ண போலீஸ் மாணவி பிரவீன் இவங்க 2 பேர்கிட்டையும் தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.